கேரள மாநிலம் கொல்லம் மாவட்டத்தில் உள்ள சேகம் என்ற கிராமத்தை சேர்ந்த மாற்றுத்திறனாளியான மனு என்பவர் ஓவியம் வரைவதில் ஆர்வம் கொண்டவர். ஓவிய கல்லூரியில் படித்த இவர் புத்தன்காவு பகுதியில் மகாவிஷ்ணுவின் தசாவதார படங்களை வரைந்து பிரபலமானார். இந்த நிலையில் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் ஐயப்பன் புராண வரலாற்றை வரைவதற்கான வாய்ப்பு கோவில் நிர்வாகத்தால் வழங்கப்பட்டுள்ளது. இந்த வாய்ப்பிற்காக தான் பெருமைப்படுவதாக மாற்றுத்திறனாளி மனு தெரிவித்தார். എൻ്റെ ബുദ്ധിമുട്ടറിഞ്ഞ് എനിക്ക് തന്നൊരു അവസരമാണ് ഭഗവാൻ. അങ്ങനെ ഞാൻ ഇവിടെ ചിത്രങ്ങൾ വരയ്ക്കുന്നു. വളരെ ബുദ്ധിമുട്ടിലാണ് ഇവിടെ വന്ന് ഈ ചിത്രങ്ങൾ വരയ്ക്കുന്ന പ്രതിഫലമൊന്നും ആഗ്രഹിച്ചല്ല ചിത്രങ്ങൾ വരയ്ക്കുന്നത്. ഇതെല്ലാം ഭഗവാൻ എനിക്ക് തന്ന ഒരു അവസരം. வத்தலகுண்டு அருகே கூகுள் மேப்பால் சகதியில் சிக்கிய கர்நாடகாவைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி ஐயப்ப பக்தர் 5 மணி நேரம் கழித்து மீட்கப்பட்டார். கர்நாடகாவைச் சேர்ந்த பரசுரா. எப்போதுமே விதி மேல பழி போடாதீங்க. இங்க ஒருத்தர் மெழுகுவர்த்தி பிசினஸ் செஞ்சு 20 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. என்ற மாற்றுத்திறனாளி தனது 3 சக்கர வாகனத்தில் சபரிமலை சென்று திரும்பியுள்ளார். கூகுள் மேப் பார்த்தபடி வத்தலகுண்டு வழியாக சென்றபோது பட்டிவீரன்பட்டி அருகே ஆற்றின் சகதியில் சிக்கியுள்ளார். அவரை போலீசார் 5 மணி நேரம் கழித்து பத்திரமாக மீட்டனர். பரசுராமாவுக்கு உணவு வழங்கி உபசரித்து பத்திரமாக அனுப்பி வைத்த தமிழக போலீசாருக்கு கர்நாடக போலீசார் நன்றி தெரிவித்தனர். திருச்செந்தூரில் போதுமான இடவசதிகளை ஏற்படுத்த மாவட்ட நிர்வாகத்திற்கு ஐயப்ப பக்தர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். கார்த்திகை மாதத்தை முன்னிட்டு ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து விரதத்தை தொடங்கியுள்ள நிலையில் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு படையெடுத்து செல்கின்றனர். கோயில் பகுதியில் தற்போது பெருந்திட்டவளாக பணிகள் நடைபெற்று வருவதால் வாகனங்கள் நிறுத்த போதுமான இடவசதி இல்லை என்று கூறப்படுகிறது.